டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். வணக்கம். பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் சிறுபான்மை தமிழர்களுக்கு அரசியல் அதிகார பகிர்வை இலங்கை அரசாங்கம் இன்னமும் நிச்சயப்படுத்தவில்லை. இந்நிலையில் இந்திய அரசாங்கத்திற்கு இலங்கை தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை வழங்க வேண்டிய தேவை உள்ளது. இவ்வாறு இந்திய இராணுவத்தின் முன்னாள் தளபதி அசோக் கே மேத்தா கூறியிருக்கிறார். உள்துறை அமைச்சர் பழனியப்பன் சிதம்பரம் ராஜினாமா செய்ய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். பல பில்லியன் டாலர் 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு ஊழல் மோசடியில் பழனியப்பன் சிதம்பரத்திற்கு சம்பந்தம் இருப்பதாக தெரிவித்த ஜனதா கட்சியின் தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி அவருக்கு எதிராக சமர்ப்பித்த மனு விசாரணையில் சாட்சியாக நீதிமன்றில் தோன்ற அனுமதிக்கப்பட்டதை அடுத்தே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யூரோ வலிய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வொன்றை கண்டுகொள்ள முடியும் என ஜெர்மனி அதிபர் அங்கலா மெர்க்கல் தெரிவித்துள்ளார். பிரசல்ஸில் ஐரோப்பிய உச்சி மகாநாடு இடம்பெறுவதற்கு முன்பதாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் பிரான்சின் தென்பகுதி நகரம் ஒன்றில் சந்திப்பை நடத்தும் வேளையில் அங்கலா மெர்க்கல் யூரோ வலிய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வொன்றை கண்டுகொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.